அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த சகோதர அதாவது ஒருத்தவங்க குழந்தை பிறந்து 10 ஆண்டுகள் ஆனாலும் அடுத்த குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு அவங்களுக்கு குழப்ப நிலை இருக்கும். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்களுக்கு 5 வருடம் கழித்து குழந்தை பிறந்திருக்கும். ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆன உடனே குழந்தை பிறந்துட்டுருக்கோம். ஆனால் 10 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இருக்காது. அதுக்கான பொருந்தக்கூடிய விதிகளை சொல்கிறேன், நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு மிக மிக முக்கியம் அந்த 3ஆம் இடம் தான். இந்த முதல் குழந்தை ஜாத கட்டத்தில் இந்த 3ஆம் இடத்தை ஆராய்ந்தால் அதில் சகோதர விருதி இருக்குதா இல்லையான்னு எளிதாக நீங்களே அறிஞ்சிக்கலாம். இப்போ சகோதரன் பிறக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த ஜாதகத்தை அடிப்படையில் சகோதரக்காரர்கள் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த குழந்தைக்கு சகோதர விருதி உண்டு. அதே போல் லான் போன்ற லக்கணம் அங்கிருந்து 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தில் சுபகிரகங்களோ 3ஆம் இட அதிபதி பலமாகவோ இருந்தால் சகோதர விருதி உண்டு. அதே போல் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் சகோதர விருதி உண்டு. 3, 11ஆம் இடங்களில் அதே போல் காரகன் செவ்வாயையும் குரு பார்த்தால் சகோதர விருதி உண்டு. அதாவது 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் செவ்வாய் எங்கே அமர்ந்திருக்குதோ செவ்வாயும் ஏதாவது ஒன்று பார்த்தால் அந்த குழந்தைக்கு சகோதர விருதி உண்டு. சகோதர இல்லாத விதி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நீசமாகி விட்டால் சகோதர விருதி இருக்காது. செவ்வாய் லக்கணத்துக்கு 8இல் நின்று விட்டால் அந்த பிறவிக்கு அடுத்த ஆண் வாரிசு பிறக்காது, பிறந்தால் நிலைக்காது, பெண் வாரிசுகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. 3ஆம் இட அதிபதி நீசமாகி 3ஆம் இடத்தில் ஒரு நீசகிரகம் நின்று செவ்வாயும் 6, 8, 12 என்ற துஸ்தானங்களில் இருந்து விட்டால் சகோதரன் அந்த குழந்தைக்கு இருக்க மாட்டாங்க. செவ்வாய் லக்கணத்துக்கு 8ஆம் இட அதிபதியோடு சேர்ந்து விட்டால் பின் சகோதரம் ஏற்படுவது துர்பலம்தான். 3ஆம் இடத்தில் செவ்வாய் நின்றால் காரகோக பாவ நாஸ்தி பின் சகோதர தோஷத்தை காட்டும். 3ஆம் இட அதிபதி 10ஆம் இடத்தில் அதாவது 3க்கு 8ஆம் இடமாக இருந்தால் பின் சகோதர விருதி இருக்காது. அதே போல் 11ஆம் இட அதிபதி 6ஆம் இடத்தில் 6க்கு 8ஆம் இடமாக இருந்தால் முன் சகோதர விருதி இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு குழந்தை பிறந்த அடிப்படையில் அந்த குழந்தைக்கு சகோதர விருதி இருக்கா இல்லையா என்று பார்க்கக்கூடியது. தாய் தந்தையருக்கு 2 குழந்தைகள் என்று அவங்க ஜாதகத்தில் இருந்தாலும் முதல் குழந்தையின் ஜாதகத்தை அடிப்படையிலேயே 2ஆம் குழந்தை பிறக்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி.